எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1 அருமையானவர்களே, இந்த வார்த்தையின்படி அருள்நாதர் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் தெளிவாய் சொன்னார். வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவதையும், சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பதற்காகவே என்னை அனுப்பியிருக்கிறார் என்று இந்த வசனத்தின்படி சொன்னார். அதன்படி அவரை 3 ஆண்டு ஊழியங்கள் இதன் மையமாக நடந்தது. மக்களுக்கு விடுதலை கொடுத்தார், வியாதி உள்ளவர்களை குணமாக்கினார், மரித்தோர்களை எழுப்பினார், எந்த மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதிகளை ஒரே நொடியிலே சுகத்தை கொடுத்தார். தம்மிடத்தில் வந்தவர்கள் யாவரும் விடுதலை அடைந்து வீடு திரும்பினார்கள். அந்த 3.5 ஆண்டு ஊழியம் சிறந்த ஊழியம், அற்புதத்தின் ஊழியம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. காரணம், இந்த எசேயா 61 அதிகாரம் 1 வசனத்தின்படி அவருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்றது. அன்பான சகோதரனை, சகோதரியே, இதை நீ மையமாக வைத்து, கர்த்தாவே என் ஊழியத்தின் மீது ஆசீர்வதியும், நான் செய்கிற சிறு ஊழியத்துக்கும் எனக்கு உதவி செய்யும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உன்னுடைய ஊழியத்தையும் கர்த்தர் அங்கீகரிப்பார், உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வாராக. ஆமென்.